வணக்கம் மக்களே. இன்று உள்ள விழிப்புணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை காலத்தில் வந்துட்டு எல்லா பக்கமும் இடி மின்னல் இந்த உலகம் முழுவதுமே வந்துட்டு இருக்கிறது. இதற்கு காரணமாக இடி மின்னல் மனிதர்கள் மேலேயும் விழுகிறது. குறிப்பாக தென்னை மரம், பனை மரம் இந்த இரண்டுகளுமே அதிகமாக விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த தென்னை மரத்திலையும் பனை மரத்திலையும் விழக்கூடிய காரணங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சாதாரண ஒரு கிராமங்கள்லேயோ ஒரு ஊர்கள்லேயோ எடுக்கும்பொழுது கொஞ்சம் உயரமான மரங்கள் என்று சொல்லப்படும் பார்க்கும்போது தென்னை மரங்களும் அந்த பனை மரங்களும் அதுக்காண்டி உயரம் உள்ள மரங்கள் அதிகமாக இருக்கிறது. நான் அதற்கு வரவில்லை. ஆனால் இது எதற்காக இந்த காணொளி என்று கேட்டால், இந்த பனை மரத்திலையும் தென்னை மரத்திலையும் எதற்காக இந்த இடி விழுகிறது என்று கேட்டால், பனைமரத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், பனைமரத்தில் தண்ணியை எவ்வளோ நாளுக்கு நமக்கு தேவைப்படுகிறதோ அவ்வளோ தண்ணியும் உறிஞ்சி எடுத்துக்கிறது. அந்த ஆற்றல் அந்த தென்னை மரத்துக்கும் பனை மரத்திற்கும் இருக்கிறது ஒரு பக்கம். அப்போ அந்த ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனால் அந்த இடிகள் விழும் பொழுது, இது உயரமான இடத்தில் இருக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்கிறது. அந்த இடியை கீழே வரக்கூடிய அளவுக்கு அந்த இடி மின்னல்களை தாங்கிக் கொண்டு அது அந்த பனைமரமே எரிந்து விடுகிறது. இது அந்த ஈரப்பதம் அதிகமாக சேகரிக்கிறதுனால் அந்த வெப்பமாக அதிகமாக தாக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஈரப்பதமானது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த பனைமரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் கிடைக்கிறது. இதே ஒரு நாட்டில் வெளிநாட்டில் 1500 பனைமரங்கள் நட்டு வைத்திருக்கிறார்கள். இன்னொரு நாட்டில் 1,00,000 பனைமரங்கள் நட்டு வச்சுருக்காங்க. உள்ள நாடு பூரா போய் பார்த்தா ஒரே பனைமரமாகவே இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், இந்த பனைமரமும் தென்னை மரமும் அந்த அளவுக்கு நம்முடைய இயற்கை சுற்றத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றால் இந்த தென்னை மரமும் பனை மரமும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.